ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் சாம்பார் வச்சு காட்டுறேன். வாங்க, கேட்டிருந்தாங்க ஒருத்தர், அதனால் வச்சு காட்டுறேன். 1/4 கிலோ பருப்பு, 2 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி போட்டு நல்லா ஒரு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுருவேங்க. விசில் போட மாட்டேன். மெயின் இதுதான். குண்டா இருந்தால் குண்டாவில் வச்சுருப்பேன். குண்டா இல்லாதங்காட்டிக்கு குக்கரில் அதுவும் விசில் போடாமல் வேக வச்சுருக்கேங்க. திரியாக இருக்கணும், கொல கொலன்னு ஆகக்கூடாது. விசில் போட்டால் கொல கொலன்னு ஆயிரும். சாம்பார் நல்லாயிருக்கு, புட்டு மாதிரி ஆயிரும். அதனால் நான் எப்போவுமே விசில் போடவே மாட்டேன். ஆமாம், காய்கறி வணக்கி போட மாட்டேங்க, பச்சையாக தான் போடுவேன். பச்சையாக போட்டு சாம்பார் தூள், கல் உப்பு போட்டு நல்லா கலக்கி தண்ணி தேவையானதெல்லாம் ஊற்றி நல்லா கலக்கி உப்பு காரம் பார்த்துட்டு கொதிக்குங்க. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றுவேன். புளி ஊற்றி கொதிக்க வச்சது தாளிச்சுங்க. கடுகு கருவேப்பிலை இவ்வளோ தான். ஆயில் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்கி வச்சுருவேன். அப்படி சாம்பார் எடுத்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குக்கரில் விசில் அவசரத்தில் வச்சுருங்க. ஆனால் இப்படி வேக வச்சு பாருங்க. குண்டா இருந்தால் வைங்க, என்கிட்ட குண்டா இல்லை, குக்கர்னங்காட்டிக்கு வச்சேன். அந்த மாதிரி வேக வச்சு சாம்பார் வச்சு பாருங்கள். இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாடுக்கு அப்பப்போ பட்டை கலப்பு குக்கர்லேயே வச்சு பழகிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.